டேய் அந்த ஆள் போற எப்படி தோன்றான்? நானா இந்த ஊரானா? ஆமாமா இந்த ஊர் தான். அப்படியா? சாப்பிட்ணா டேய் பில்லு இந்த ஆளு குடுக்க வச்சிடலாம். நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். கச்சி பாக்குறேன், கறியே வரமாட்டேன். அண்ணா பிரியாணி தந்தூரி இந்த மாதிரி சாப்பிட்ணா நல்லா இருக்கும். அட அதெல்லாம் எதுக்குப்பா, எனக்கு இதுவே போதும். நோ நீ வேற கம்னு இருந்தா நான் வாங்கி தரேண்ணா. இருக்கட்டும் இருப்பா. அண்ணா சொல்லுங்க சார், என்ன வேணும்? அண்ணா இங்க வந்து 2 சிக்கன் ரைஸ், ஒரு தந்தூரி, அண்ணனுக்கு வந்து ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு சிக்கன் 65, அப்புறம் மட்டன் சுக்கா ஒண்ணு எடுத்து வந்துருங்க. மட்டன் சுக்காவா? அண்ணா தொக்கா வேணுமா கிரேவியா வேணுமாண்ணா? கிரேவியா எடுத்துன்னு வாங்க, நல்லா இருக்கும். சரிண்ணா. நோ அண்ணனை நல்லா கவனிங்க, அவர் கேக்குறதெல்லாம் எடுத்துன்னு வந்துருங்க. நோ அவர் என் உயிரை நல்லா கவனிக்கணும். நான் பாத்துறேன் சார், நீ கவலையே படாதீங்க. நீ சாப்பிட்ணா நீங்க போங்க டக்குன்னு எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு சார். எதுக்குப்பா தேவையில்லாத செலவு? தல நீ திருப்தியா சாப்பிடணும் தல, இதெல்லாம் ஒரு காசா? 1000 செலவு பண்றோம். தல நீ என் உயிர் நல்லா சாப்பிடு. ஆமா உயிர், நானா உத்துராம்பூர். டேய் நீ கம்முனு இந்த மாதிரி பேசணும். அடாடா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்களே. அண்ணா வரேன், சாப்பிட்டு போங்கண்ணா. சந்தோஷம்பா, போ போ போ. மூதேவி எப்படி வாயை பொழக்கிறான் பாரு. அப்படி அந்த ஆளுக்கு. சார் பில்லு சார். அவர் சொன்னதெல்லாம் எடுத்துன்னு வந்து குத்துட்டு அதுக்கப்புறம் பில்ல குத்து வாங்கிக்கோங்க. நோ பில்லுண்ணா. என்னது? நான் சொல்லிட்டேன் தல, நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. போனா நீ இப்போ வாங்கிக்கோ. அண்ணா அவங்க சாப்பிட்ட பில்லுண்ணா. இது ஏன் என்கிட்ட கொடுக்குற? உங்க கடை கொடுக்காம வேற யார் கடை கொடுத்தா? அவங்க கடை தான் கொடுக்க சொன்னாங்க. டேய் என்ன விளையாடுற? அதெல்லாம் தர முடியாது, போ. இதே தர முடியாதா? இன்னோ வசந்தா நான் வேணாங்க. என்னப்பா நோ இந்த ஆளு பேண்ட் சாப்பிட்ட பில்லு கூத்தா யான்ட்டே தரேன்றானா? நான் அப்படியா சொன்னாரு? ஆமாண்ணா. சார் வாங்க சார். ஏப்பா என்னையாப்பா எழுப்புறீங்க? சாப்பிட்டு நிக்கிறேன். வாங்க சார் வாங்க. எங்க கூட்டு போறீங்க? வாங்க உள்ள ஏசி ரூம் இருக்குது, அங்க கூட்டு போறோம். என்ன சமையல் கட்டு மாதிரி இருக்குது? அட வாயா. ஐயோ